Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumil din amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Alif lam mim. Dzalikal kitabu la raiba fihi hudan lil muttaqin. Sadaqallahul azim. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து இறைச்சித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன் புகழ்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். அறியாமையின் இருளில் மூழ்கி கிடந்த ஜாகிலிய சமுதாயத்தை வெளிச்சத்தின்பால் அழைக்க வந்த இறுதி தூதர் இறை தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அடியோட்டாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் இன்னும் அன்னாரை இறுதி நாள் வரை பின்பற்றி இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இன்று இங்கு இரவு தொழுகையினை நிறைவேற்றிவிட்டு இங்கு மஸ்ஜிதிலே கூடியிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் சுவர்க்கத்தின் சுபசோபனமாக ஸலாத்தை ஏற்றி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது இந்த உரையினை ஒரு உதாரணத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். ஒரு நிறுவனம் ஒன்று ஒரு உற்பத்தியை செய்வதற்காக நாடினால் அந்த உற்பத்தியை செய்வார்கள். அந்த உற்பத்தியை செய்ததன் பின்னால் அந்த உற்பத்திக்கு அந்த உற்பத்தி என்ன மூலப்பொருளால் செய்யப்பட்டது, எதற்காக செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, அதன் பயன்பாடு என்ன, எவ்வளவு காலம் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் வினைத்திறனாக இருக்கும், எப்படி பயன்படுத்தினால் ஆபத்தாக முடியும் என்றெல்லாம் ஒரு பயன்பாட்டு கோவையினை தயாரிப்பார்கள். அதாவது யூசர் மேனுவல் என்று சொல்வார்கள். அப்படி ஒன்றை தயாரிப்பார்கள். பின்பு அந்த உற்பத்தியையும் அந்த யூசர் மேனுவலையும் உலகுக்கோ அல்லது ஒரு நாட்டுக்கோ அறிமுகம் செய்யக்கூடிய ஒருவரையும் நியமித்து அவர்கள் அதை வைத்து அந்த உற்பத்தியை தொடர்பாக அறிமுகம் செய்வார்கள். அதுபோலவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினை படைக்கிறார். இந்த உலகத்தின் பயன்பாடாக வாழ்க்கையை அமைக்கிறார். வாழ்க்கையை அமைத்துவிட்டு இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, ஏன் படைக்கப்பட்டது, எதற்காக படைக்கப்பட்டது, மனிதனுடைய நோக்கம் என்ன, மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு காலம் எப்படி அவன் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும், எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் போகலாம், எப்படி வாழ்ந்தால் நரகம் போகலாம் என்று எல்லாம் உள்ளடக்கிய ஒரு யூசர் மேனுவலை தயாரிக்கிறான். அதுதான் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை தயாரித்து விட்டு இந்த அல் குர்ஆனையும் இந்த உலகையும் பற்றி பயன்படுத்துவது தொடர்பாக அறிமுகம் செய்வதற்காக இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நான் அந்த அல் குர்ஆன் இந்த யூசர் மேனுவலாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனுடைய கண்ணியை பற்றி, அல் குர்ஆனை விளங்கி வருவது பற்றி நான் இங்கு பேச இருக்கிறேன். இந்த அல் குர்ஆன் என்பது ஒரு வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, வெறுமனே ஒரு புத்தகம் அல்ல. நம்மை பலர் நினைத்துக் கொண்டிருப்பது இந்த அல் குர்ஆனை ஓதிவிட்டால் நன்மை கிடைத்துவிடும் தான். ஆனால் அதனை ஓதிவிட்டு வைத்துவிட்டு அந்த ஓதுவதற்கு மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல் குர்ஆன் என்பது வெறுமனே ஒரு புத்தகம் அல்ல, அது அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள். அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள் என்பது எவ்வளவு கனமானது என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு ஹாஷியன் முத்தஸத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த அல் குர்ஆனை நாங்கள் மலையின் மீது இறக்கியிருந்தால் மலைகள் அல்லாஹ்வின் பயத்தால் நடுங்கி பிளந்து போயிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த அளவுக்கு கனமானதுதான் இந்த அல் குர்ஆன், அந்த அளவுக்கு பாரமானதுதான் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் இந்த இவ்வளவு பாரமாக இருந்ததால்தான் அக்காலத்தில் வாழ்ந்த ஜாகிலிய சமுதாயத்தில் வாழ்ந்த ஜாகிலிய சமுதாயம் என்பது நரகத்தின் விளிம்பில் இருந்த சமுதாயம். அந்த சமுதாயத்தை மாற்றி போட்டது, அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மனிதர்களை மாற்றியது. உதாரணத்திற்கு சிலரை சொல்கிறேன். முஸ்லிம்கள் முதலாவதாக ஹிஜ்ரத் செய்தார்கள், அதாவது பாதுகாப்பிற்காக அபிசீனியா நாட்டிற்கு சென்றார்கள். அந்த அபிசீனியா நாட்டில் நஜ்ஜாசி மன்னன் என்பவன் இருந்தார். அங்கு மக்கள் தஞ்சம் அடைந்தார்கள் முஸ்லிம்கள். அந்த சமயம் மக்காவில் இருந்த குறைஷியர்கள் சிலர் அங்கு சென்று அந்த முஸ்லிம்களை பெற்று திருப்பி அழைத்துக் கொண்டு வருவதற்காக சென்ற பொழுது முஸ்லிம்களில் இருந்த ஒருவர் குர்ஆனில் சூரா மரியமில் இருக்கக்கூடிய சில வசனங்களை ஓதி காட்டினார். இது எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தது, கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலம் எங்களுக்கு அறிவித்தது என்றார். அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டதன் பின்பு அந்த நஜ்ஜாசி மன்னன் தன்னுடைய தாடி நடையக்கூடிய அளவுக்கு அழுதிருக்கிறார். அது போலவேதான் உமர் ரலியல்லாஹு
இருக்கக்கூடியவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டு வருகிறேன் என்று வாளோடு சென்றவர்கள். அவர்கள் ஓதிய வார்த்தைகள் குர்ஆனை கேட்டதன் பின்பு அவரை முழுமையாக அந்த குர்ஆன் மாற்றியது. முழுமையாக மாற்றியது எந்த அளவுக்கு என்றால் அவர் இஸ்லாத்தை ஏற்றதன் பின்பால் அவர் ஒரு ரீதியாக நடந்தால் ஷைத்தான் இன்னொரு ரீதியாக நடப்பான். அந்த அளவுக்கு மாற்றியது அவரை. இப்படி அல் குர்ஆன் அந்த ஜாஹிலிய சமுதாயத்தை முழுமையாக புரட்டி போட்டது. இந்த சமுதாயம் தற்காலத்திலும் கூட சில அந்த அல் குர்ஆன் என்பது எந்த அளவுக்கு அந்த அல் குர்ஆன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, வெறும் எழுத்தல்ல, வெறும் புத்தகம் அல்ல. அது அல் குர்ஆன் என்பது அறிவியல் நூல், அல் குர்ஆன் என்பது உளவியல் நூல், அல் குர்ஆன் என்பது அரசியல் தந்திரங்கள் நிறைந்த நூல். இப்படி அல் குர்ஆன் என்பது பல விடயங்கள் அந்த இஸ்லாம் பற்றிய வழிகாட்டல் பற்றிய அனைத்தும் அடங்கிய ஒரு நூல் தான் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை தற்காலத்திலே பல விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய பல அற்புதங்களை, பல முன்னறிவிப்புகளை உதாரணத்திற்கு கொண்டு சொல்கிறேன். ஜோரம் என்ற ஒருவர் ஹோலாந்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக ஆன்டி இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூலை எழுதுவதற்காக முற்படுகிறார். இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு நூல். அந்த நூலை எழுதுவதற்கு அவர் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறார். எதற்காக என்றால் குர்ஆனில் இருக்கக்கூடிய பிழைகளை கண்டுபிடிப்பதற்காக. அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய பிழைகளை கண்டுபிடித்து இஸ்லாம் பிழை என்பதை சொல்வதற்காக. ஆனால் அவர் அந்த ஆராய்ச்சி செய்கிறார். அவருக்கு மனம் மாறுகிறது. இந்த அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய உண்மைகள் அவருக்கு தென்படுகிறது. ஒரு உண்மையை கண்டுபிடித்தார். அல் குர்ஆனிலே ஆண் என்ற வார்த்தை 23 தடவை, பெண் என்ற வார்த்தை 23 தடவை வந்துள்ளது. இதனை இந்த தற்காலத்து அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. மனிதனுடைய டிஎன்ஏ, ஆணுடைய டிஎன்ஏயிலும் பெண்ணுடைய டிஎன்ஏயிலும் 23 நிறமுற்றல் இருப்பதாக கண்டுபிடித்துள்ளது. இதனை கண்ட அவர் ஆச்சரியத்தோடு இந்த இஸ்லாத்தை ஏற்றார். இப்படி இந்த சமுதாயத்தை, உலகத்தையே மாற்றியது இந்த அல் குர்ஆன். இப்படிப்பட்ட இந்த அல் குர்ஆன் ஏன் நமது சமுதாயத்தை மாற்றவில்லை? நமது சமுதாயத்தை மாற்றவில்லை. இங்கிருந்து கொண்டு உங்கள் சிந்தனையால் சற்று நமது சமுதாயத்தை திரும்பி பாருங்கள். எவ்வளவு அனாச்சாரங்கள், எவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொண்டாட்டம் என்ற பெயரில், பெண்ணால் கொண்டாட்டம் என்ற பெயரில் வீண்விரயங்கள், அனாச்சாரங்கள், ஆண் பெண் ஒன்று கூடுதல், அப்படி என்று பல விதமாக இஸ்லாத்துக்கு முரணான, அல் குர்ஆனுக்கு முரணான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எமது சமூகத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எமது சமூகத்தை நாம் வழிகெடுக்கிறோம் என்று தெரியாமலேயே வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இப்பொழுது தற்காலம் மாறிவிட்டது. ஆனால் இந்த விடயம், இந்த அல் குர்ஆன் ஏன் நம்மை மாற்றவில்லை? அந்த சமுதாயத்தை மாற்றியதென்றால் ஏன் நம்மை மாற்றவில்லை என்றால் இந்த அல் குர்ஆனை புரிந்து கொள்ளவில்லை. இந்த அல் குர்ஆன் மனிதனுடைய மனதில் புரியவில்லை, அவனுடைய செயலில் வரவில்லை. இஸ்லாமிய அறிஞர்கள், பேரறிஞர்கள் சொல்கிறார்கள், எப்பொழுது இந்த அல் குர்ஆன் மனிதனுடைய உள்ளத்திற்கு சென்று அது அவனுடைய செயலில் வெளிவருகிறதோ, உயிரோட்டமாக வருகிறதோ, அப்பொழுதுதான் இந்த சமூகம் சிறந்ததாக மாறும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் சிறந்ததாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இறுதி நாள் நெருங்குகின்ற பொழுது அல் குர்ஆனை ஓதுவார்கள். அந்த அல் குர்ஆன் அவர்களுடைய தொண்டையை தாண்டி போகாது. அதாவது அவர்களுடைய உள்ளத்திற்கு இறங்காது. அந்த அல் குர்ஆனை விளங்க மாட்டார்கள், இந்த அல் குர்ஆனை படிக்க மாட்டார்கள். அதாவது இந்த அல் குர்ஆன் என்பது நடைமுறையில் இருக்காது, ஒரு புத்தகமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த காலத்தில். அந்த அளவுக்கு இந்த அல் குர்ஆன் மாறிவிட்டது. இந்த அல் குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் சகோதரிகளே. இந்த அல் குர்ஆன் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அக்காலத்தில் பேரறிஞர்கள் சில சொல்கிறார்கள், பேரறிஞர்கள் எந்த அளவுக்கு என்றால் அல் குர்ஆனிலே 10 வசனங்களை படித்து விட்டால் அந்த 10 வசனங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் அடுத்த 10 வசனத்தை படிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் இந்த அல் குர்ஆனை வாழ்நாளில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக படித்தார்கள். ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆன் என்பது எமக்கு அருளப்பட்ட ஒரு வழிகாட்டி, எமக்கு அல்லாஹ் தஆலா அருளப்பட்ட ஒன்று. உங்களில் யாராவது ஒருத்தருடைய வீட்டுக்கு இலங்கை ஜனாதிபதியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தால் எப்படி அதை பாதுகாப்பீர்கள்? அந்த கடிதத்திலே இந்த உலகத்தில் இந்த இலங்கையில் நடக்க இருக்கின்றது, நடந்தது என்ற விடயமெல்லாம், ரகசியமான விடயமெல்லாம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எப்படி பாதுகாப்பீர்கள்? அதுபோலதான் இந்த அல் குர்ஆன் இந்த உலகத்தை படைத்த, இந்த அகிலத்தை படைத்த, இந்த அகிலத்தாரின் அரசன் அல்லாஹ் தஆலா அருளியிருக்கிறான் உங்களுக்கு கடிதமாக. இதனை நாம் உள்ளத்தால் படிக்க வேண்டும். இந்த அல் குர்ஆனை விளங்க வேண்டும். இந்த அல் குர்ஆன்
இல்லை. வீட்டிலே தர்ஜுமா குர்ஆன் இருக்கிறது, போனை எடுத்தால் போனிலே தமிழ் குர்ஆன் இருக்கிறது. ஆகவே இதனை படிக்கலாம், இதனை படித்து இதனை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். இந்த ஆல் குர்ஆனை உயிரோட்டமாக கொண்டு வாருங்கள், எமது சமுதாயத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் என்று கூறி அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தையினை கூறி வார்த்தைக்குரிய கண்ணியத்தை கொடுத்து அதனை அந்த வழிகாட்டலை பின்பற்றி இந்த ரமதான் மாதம் வந்திருக்கிறது. இந்த ரமதான் மாதம் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. எந்த அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமதான் மாதம் எத்தகையது என்றால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டு நன்மை தீமைகளை திருத்தறிவிக்கக்கூடியதுமான இந்த அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அப்படி என்றால் இந்த வழிகாட்டலை நாங்கள் பின்பற்ற வேண்டியது ஒவ்வொருவரது கடமையாக இருக்கிறது. ஆகவே சகோதரிகளே, இந்த விடயத்தினை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். இந்த அல் குர்ஆனை பற்றி படிப்போம், இந்த அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய விடயங்களை படிப்போம். இன்ஷா